அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JBL GO ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நீங்க வந்து ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவா இருக்கும். இந்த ஸ்பீக்கரை நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ரோ உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கலான்னு வந்தேன். இது எப்படி ப்ரோ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் गाइस. 1700 ரூபாய் கண்டிப்பா வர்த்து. ஏன்னா வந்து 1700 ரூபாய்க்கு தான் நான் Amazonல பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். இந்த ஸ்பீக்கர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சோ ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். Flipkart, Amazon, JBL ஸ்டோர் அப்படின்னு தனித்தனியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். गाइस இந்த ஸ்பீக்கரை நான் பாஸ்ட் 2 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். கால் ஃபங்க்ஷன், பேஸ், சவுண்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. மெயினா இந்த ஒரு லோகோ அதுக்கே பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு வர்த்தான ஒரு ஸ்பீக்கர் சரிங்களா. இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ப்ரோ இதுல ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் நீங்க ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணல. இது ஒத்துங்க. நீங்க எதிர்பார்க்குற பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா இதை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரோ இதோட கால் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, இதை வந்து பேஸ் எப்படி இருக்கு, இதை வந்து நீங்க கேமிங்க்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் ஆல் இன் ஒன் ஸ்பீக்கர் சரிங்களா. நீங்க எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கர்ல பென் டிரைவ் இருக்காது, தென் மெமரி கார்டு இருக்காது சரிங்களா. சோ இந்த ஒரு ரெண்டு விஷயம் இல்ல. பட் வந்து நீங்க ப்ளூடூத் தென் பாத்தீங்கன்னா ஆக்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க சிஸ்டம்ல கனெக்ட் பண்றப்ப நீங்க ஆக்ஸ்ல கனெக்ட் பண்ணலாம், ப்ளூடூத்ல எதுல வேணாலும் உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இது ஒரு மல்டிமீடியா ஸ்பீக்கர். சோ நீங்க எந்த டிவைஸ்ல வேணாலும் கண்டிப்பா பேர் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பீக்கரை பத்தி ஒரு பேசிக்கான ஒரு ரிவ்யூ சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி எனஃப் சரிங்களா. ஸோ ஒரு 1700 ரூபாய்க்கு இதோட பில்ட் குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள ஒரு 5 வாட் ஸ்பீக்கர் இருக்கு. பேஸ்க்கு இந்த ஸ்பீக்கர் நல்லாவே இருக்கு. தென் இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் அண்ட் ப்ளூடூத் தான் இருக்குன்னு. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா இதில் பட்டன் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதில் பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே டாப்ல பார்த்தீங்கன்னா 5 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கு இந்த பட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்ன பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்திருக்காங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வால்யூம் மைனஸ் சாங் வந்து ப்ரீவியஸ் போறதுக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் சாங் வந்து நெக்ஸ்ட் சாங் போறதுக்கு சரிங்களா. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க. கால் அட்டெண்ட் பண்றதுக்கு, கட் பண்றதுக்கு, பாஸ் ப்ளே அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க சரிங்களா. அந்த ஒரு பட்டன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மேக்ஸிமம் நிறைய ஸ்பீக்கர்ஸ்ல அந்த ஒரு பட்டன் அவைலபிளா இருக்காது. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. தென் இதோட போர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போர்ட்ஸுமே கொடுத்திருக்காங்க. ஆக்ஸ் பின் கொடுக்கிறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க, சார்ஜிங்க்கு ஒரு போர்ட் இருக்கு, தென் வந்து மைக்கு பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க சரிங்களா. போர்ட் கிடையாது, ஒரு கேப் மாதிரி கொடுத்திருக்காங்க நீங்க பேசுறப்ப அதை ரிசீவ் பண்றதுக்கு சரிங்களா. தென் ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. சோ அந்த ஒரு எல்இடி ப்ளூ அண்ட் ரெட்ல வந்து உங்களுக்கு க்ளோ பண்ணும். ரெட் கலர் எப்பெல்லாம் க்ளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி ரொம்ப டெட்டா இருக்கப்ப உங்களுக்கு க்ளோ பண்ணும். தென் வந்து சார்ஜ் பண்றப்ப உங்களுக்கு க்ளோ பண்ணும் சரிங்களா. மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் தான் ஃபுல் ஃபங்க்ஷனா இருக்கும். இதோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் 5 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் பேட்டரி பேக்கப் கிடைக்கும் சரிங்களா. இதை நீங்க சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் 1.5 மணி நேரம் தேவைப்படும். ஏன்னா வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்திருக்காங்க. சோ இன்பில்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிளும் பாக்ஸ்லயே கொடுத்துருவாங்க. இதுல இருக்கக்கூடிய ஆக்சஸரீஸ் எல்லாமே நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். சோ நீங்க அன்பாக்சிங் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். गाइस இந்த ஒரு ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பேக்கப் எனஃப். ஒரு 1700 ரூபாய்க்கு JBL பிராண்ட்ல எனஃப். ஒரு 1700 ரூபாய் கண்டிப்பா இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வர்த்தான ஒரு ஸ்பீக்கர். ஏன்னா வந்து JBL பிராண்ட். நீங்க வேற பிராண்ட் போனீங்கன்னா மேபி ரொம்ப நேரம் சார்ஜ் நிக்கிற மாதிரி வாங்கலாம். பட் நீங்க JBL அப்படி எடுத்தீங்கன்னாவே நீங்க ஸ்டார்டிங் பிரைஸ் இந்த ஒரு ஸ்பீக்கர் தான் சரிங்களா. JBL GO அந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ்லயே அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கலாம் 1700 ரூபாய் நான் போட்டு வாங்கட்டுமா ப்ரோ அப்படின்னு. நீங்க JBL தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஸ்பீக்கர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்ல ப்ரோ நான் வேற ஸ்பீக்கருக்கு போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா போட்ல வந்து 650 ஸ்பீக்கர் வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஒரு ரேட்ல தான் அவைலபிளா இருக்கும். அந்த ஒரு ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா 10 வாட் ஸ்பீக்கர் உங்களுக்கு வந்து அப் டு 8 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் நிக்கும் சரிங்களா. சோ தாராளமா நீங்க அதுக்கு போலாம். பேட்டரி பேக்கப், பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ நான் வாங்கினா JBL தானா நீங்க தாராளமா இந்த ஸ்பீக்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சரிங்களா. ஓகே गाइस இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சோ இப்போ வந்து இதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ இப்போ நம்ம இத பேஸ் அண்ட் சவுண்ட் டெஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்போம் சரிங்களா. இதுல சவுண்ட் எப்படி இருக்கு, பேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே டாப் டு பாட்டம் இப்போ வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடுறேன். गाइस இப்போ நான் இத டர்ன் ஆன் பண்றேன். கனெக்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெண்டுமே பேர் பண்ணிடுச்சு சரிங்களா. ஸோ உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் லைட் பார்த்தீங்கன்னா விடாம க்ளோ பண்ணுது. ஸோ வந்து உங்களுக்கு பேர் ஆயிடுச்சுங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ என்னோட மொபைலில் இருக்க ஒரு சாங் வந்து உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். பேஸ் அண்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சாங் பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ வந்து சவுண்ட் ஃபுல்லாக இருக்கு. பேஸ் நல்லா இருக்குங்க. சவுண்ட் அண்ட் பேஸ் சூப்பரா இருக்கு. JBL அந்த சவுண்டுக்கு அது ஓகே சரிங்களா. பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி சவுண்ட் இருக்கு. அள்ளி மலை கொடி அங்காதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்ல மலை கொடி முத்தாரமே எங்கூரு
பேஸ் நல்லா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா சவுண்ட்லாம் டிக்ரீஸ் பண்ணி ட்ரை பண்றேன். ஸோ வந்து இப்போ நான் சவுண்டை டிக்ரீஸ் பண்றேன். காய்ஸ் ஒரு சில ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரொம்ப பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உடனே குறையும். பட் இது அப்படி கிடையாது, 5% பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து உங்களால் மினிமமாக ரொம்ப சவுண்டில் வந்து கேட்க முடியும். சரிங்களா? ஸோ ரொம்பவும் கம்மியான ஒரு சவுண்டாக வச்சுருக்கேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாடுது. சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப டிக்ரீஸ். சரிங்களா? ஓகே, ரொம்ப கம்மியாக உங்களால் கேட்க முடியும். ஏன்னா வந்து ஒரு சில ஸ்பீக்கர் வந்து ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் குறைக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடும். பட் இது அப்படி கிடையாது, பர்சன்டேஜாக உங்களால் டவுன் பண்ண முடியுது. இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ உங்களால் வந்து வால்யூம் வந்து அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ JBLல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ் பிளேக்கு வந்து எதை ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கால் ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் பிளேக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி பேஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக 1700 ரூபாய்க்கு ஒர்த்துங்க. நல்ல ஒரு ப்ரைஸு. மேபி இந்த ப்ரைஸுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மேபி அது ஆஃபரில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். காய்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு நான் சவுண்ட் அண்ட் பேஸ் செக் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ எதுனா அடுத்தது செக் பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நான் ஒரு கால் ஃபங்க்ஷன் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கால் பண்ணி இதோட சவுண்ட் குவாலிட்டி தென் வந்து இதோட மைக் எப்படி ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை கால் பண்ணுறேன். ஹலோ பிரதீப். ஏய், ஒரு ஸ்பீக்கர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு? JBL ஸ்பீக்கரு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. மைக் நல்லா இருக்கா? ஓகேவாடா? சவுண்ட் எப்படி? எனஃபா எப்படி? நல்லா சவுண்ட் கேக்குதுடா. ஸ்பீக்கர் போட்ட மாதிரி தான் கேக்குது. லவுட் ஸ்பீக்கர் போட்ட மாதிரி கேக்குது. நல்லா தெளிவா கேக்குதா? ஓகே மச்சி, அதான் கேட்டேன்டா. சரி மச்சி, நான் கூப்பிடுறேன். ஓகேடா, தேங்க்யூடா. காய்ஸ் நீங்க இந்த பட்டன் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா கால் பண்றது மறுபடியும் இந்த நம்பருக்கு நீங்க ரீலைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கால் ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கடைசியா நீங்க யாருக்கு கால் பண்ணீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கால் வந்து சென்ட் ஆகி நீங்க வந்து கனெக்ட் பண்ணி ரிசீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே காய்ஸ், இதை வந்து கால் டெஸ்ட்டும் பார்த்தோம். தென் ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லேட்டன்சி. மேபி வந்து நீங்க இதில் எப்படின்னா ஒரு கேம்ஸ் மேபி ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா வந்து இது ஒரு காஸ்ட்லியான ஒன்றா இருக்குது. ஸோ வந்து எல்லாமே நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இந்த ஒரு ஸ்பீக்கரை பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஸோ எப்படி லேட்டன்சியை செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா காய்ஸ் நீங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு தென் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ வந்து இந்த ஸ்பீக்கரில் எப்போ சவுண்ட் வருது, இதில் எப்போ சவுண்ட் வருது அப்படிங்கிறதான் லேட்டன்சினா ஒன்றும் கிடையாது. இந்த டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் த மொபைல் அண்ட் த ஸ்பீக்கர். சரிங்களா? ஸோ இந்த ஸ்பீக்கருக்குள்ள எவ்வளோ ஸ்பீடில் வந்து நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து அவுட்புட் வந்து ப்ளே பண்ணுதோ, ஸோ அதை தான் வந்து நம்ம லேட்டன்சின்னு சொல்லுவோம். அதில் கொஞ்சம் டைமிங் டிலே இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து ஒரு மில்லி செகண்ட் டிலே இருக்கும். ஸோ ஒரு 50 மில்லி செகண்ட் டிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கரில் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா வந்து மேபி பப்ஜி தென் வந்து பேட்டில் க்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். சரிங்களா? என்ன ஸ்பீடில் வந்து இங்கே ரிசீவ் பண்ணுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேட்டன்சி. ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, எனஃப். ஸோ வந்து கரெக்டாக நான் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரில் வந்து அவுட்புட் என்னோட ஹியூமனுக்கு நம்ம டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கேமிங்க்கு இந்த ஸ்பீக்கர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் டாப் டு பாட்டம் எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த ஒரு JBL ஸ்பீக்கர் பற்றி. இதுக்கு மேலே இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த ஸ்பீக்கரில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா டாப் டு பாட்டம் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணிட்டேன். காய்ஸ் இந்த ஸ்பீக்கரில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. as soon as possible நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த ஸ்பீக்கர் ப்ரோ எங்கே ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணிட்டும் ஒரிஜினலாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Amazon, Flipkart, JBL ஸ்டோரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். சோ எல்லா லிங்க்குமே தனியா ஒவ்வொரு கலர் வைஸா நான் அட்டாச் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கரை பத்தி இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லங்க. எல்லாமே டாப் டு பாட்டம் இந்த வீடியோல சொல்லிட்டேன். ஓகே गाइस, thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே गाइस, thank you for watching this video. Thank you. Peace out.